இன்றைக்கி நான் இந்த மெரினா கடற்கரைக்கு நான் வந்ததுக்கு காரணமே இந்த மாணவர்களுடைய எழுச்சியை காணத்தான். நம்மளுக்கே ஒரு சுறுசுறுசுறுன்னு ஒரு உயிர் அப்படியே எழுப்பி விட்ட மாதிரி இருக்குது. தட மந்தமாக இருந்த ஒரு தமிழகம் இன்று விழித்து கொண்டது. எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் யாரும் எதையும் தடை போட முடியாது தமிழகத்தில். அதுதான் இன்றைக்கி ஏறு தழுவுதல்கிற ஒரு அழகான ஒரு சொல்லு, தமிழ் சொல்லு. அந்த சொல்லை கொச்சப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி நடத்துக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தினமும் பெருகிட்டே இருக்குது. மத்திய அரசே நீங்கள் நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுங்க. உங்கள் சட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கரெக்டாக மாற்றி அவசர சட்டம் ஏற்றி இதை நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு கேட்குறேன். நன்றி. இந்த ஜல்லிக்கட்டை நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது என்ன கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனல். ஐ எம் ரிக்வெஸ்டிங் சென்ட்ரல் கோர்ட், please take immediate action for Jallikattu issue. I am supporting so much. I felt so bad. There is many people struggling so much. ப்ளீஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த போராட்டம் முடிவடையணும்னா உடனடியாக இந்த சட்டத்தை ஜல்லிக்கட்டை கொண்டு வரணும். இந்த அவசர சட்டம் கொண்டு வந்து சிஎம் இங்கே அதை வெளிப்படையாக அறிவிக்கணும். சிஎம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். வர முடியாது சொல்லக்கூடாது. மக்கள் 2 நாளாக அவசரப்பட்டுருக்காங்க. அவர் பாட்டு அவங்க உட்காந்து போலீஸ்காரங்க படம் பார்க்குறாங்க. மக்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா முதலமைச்சரோட பெரிய விஷயம். அதை பண்ணா கொண்டு வர மாட்டோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்க மாட்டோம், மத்திய அரசுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். அவர் பின்னாடி போகாதீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நேரடியாக பதில் சொல்லுங்க. ஓட்டு கேள்வி உங்களுக்கு வர முடியல. சாப்பிடாம அவசரம் பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு? நேரில் வாங்க, நேரில் பதில் அவசர சட்டம் கொண்டு வரணும். முதலமைச்சர் இங்க வந்தாகணும். நடந்தாதான் இங்க இருந்து எல்லாரும் கலைவாங்க. இல்லன்னா 1 நாள் 2 நாள்ல எல்லாருமே இங்க இருப்போம். ஆட்சி கலைக்கிறதுக்கான ஆட்சி கலைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணுவோம். அவசர சட்டம் கொண்டு வந்து ஓபிஎஸ் முதலமைச்சர் இங்க வரணும். ஜனவரி 26 கருப்பு தினமாக தமிழகத்தில் கொண்டாடப்படும். 26 ஜனவரி அன்று கருப்பு தினமாக கொண்டாடப்படும். இங்கே இந்த அமைப்பு அந்த அமைப்புன்னு இல்லாமல் மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் சொல்லிட்டு மனித உணர்வோடு தமிழருடைய பாரம்பரியத்தை போற்றும் விதமாக மக்கள் இன்று ஒற்றுமையாக இருப்பதை அனைத்து பெரியவர்களும், நீதிபதிகளும், அனைத்து அமைச்சர்களும், சட்ட வல்லுநர்களும் மற்றும் அரசியல் அமைப்புகளும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்ததை போல் மனிதர்கள் எழுச்சி அமைதியாக இருப்பதை அனைத்து அரசாங்கமும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது நம்மளது மக்களாட்சி. மக்கள் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, யாருக்காக இந்த ஆட்சி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மக்களுக்காக தான் இந்த ஆட்சி. ஒரு ரிப்பீட்டான ஒரு அமைப்பு, அவங்களுக்கு வேல்டு ஃபுல்லாக இருக்குது அமைப்பு வெறும் 50 லட்சமா 50 லட்சம் பேர் தான் இருக்காங்க.
வெறும் 50 லட்சம் பேர் கொண்ட ஒரு அமைப்புக்கு இந்த செவி சாய்க்கிறவங்க உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் மக்களோட உணர்வை ஏன் கேட்கல? இது மக்களாட்சியா மனித உணர்வு ஆட்சியான்னு எங்களுக்கு தெரியல. இந்த உணர்வோடு இருக்கிறவங்களாம் அப்படியே உணர்வை வந்து தட்டி கழுவி அவங்க கொண்டு போகணுமே தவிர்த்து உணர்வை கிள்ளி விட்டு வேற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கணும்னு நீங்கள் பணிவுடன் அன்புடன் மக்கள் சார்பாக அமைதிக்காக கேட்டுக்கொள்கிறோம். ஏதோ பீட்டா அமைப்புக்கு தான் நம்ம இந்திய அரசாங்கம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல. அப்படியே கொஞ்சம் பாருங்கள், அப்படியே பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். ஒரு இளைஞர் விவேகானந்தர் இல்லத்தை எதிர்க்க பண்ணுறோம். மக்கள் உணவை ஏன் பார்த்துக்க மாட்டேங்க? இரவு பகலாக பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அமைப்பெல்லாம் பிஸ்கட் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது? போலீஸ் வந்து சேஃப்டி பண்ணுறாங்க, அது அவங்களுடைய கடமை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே போய் குப்பை எடுக்கிறதுக்கு சென்னை மாநிலத்திலிருந்து வரல. பாத்ரூம் போக பெண்கள் ஆண்களுக்கு பாத்ரூம் போக வசதி இல்லை. எங்களை வந்து யாரும் கேர் பண்ணுறது இல்லை. இதோடைய அமைப்பை நான் வந்து இன்னும் தாட்சி சொன்னால் மக்கள் இன்னும் தாட்சி நான் வந்து அவங்களுக்கு ஏதோ தவறான இது கொண்ட மாதிரி இருக்கும். எங்கள் உணர்வை வந்து அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. எங்கள் உணர்வை வந்து மத்திய அரசு பணத்தால் இந்த வருடம் வந்து ரொம்ப கிள்ளிட்டாங்க. எங்கள் உணர்வு ரொம்ப சோதனை பண்ணி பார்க்குறாங்க. தமிழக அரசும் ரொம்ப சோதனை பண்ணுறாங்க. மக்களை சோதனை செய்யும் ஆண்டுகளாக மக்களை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கிறத தவிர நான் சொல்லிக்கிறேங்க.